குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங். இன்றைக்கான வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரோஸ்மேரி பிளான்ட்டு. இந்த பிளான்ட் நம்மளோட கிளைமேட்டுக்கும் நல்லா தான் வளருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செடிச்சட்டியில் தண்ணி நிற்கக்கூடாது. நம்மளை வாட்டர் சப்ளை பண்ணிடுச்சுன்னா கரெக்டு ட்ரைனேஜ் ஆகிடணும். ஆகலைன்னா 2 நாளுக்குள்ளே செடி அழுவி போயிடும். அப்படியே செடி லீஃப் அப்படியே எல்லோ கலராகவும் அதுக்கப்புறம் அது அப்படியே காஞ்சி போயிடும். வாட்டர் சப்ளை கரெக்டாக இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை மார்னிங் மட்டும் ஊற்றினா போதும். மார்னிங் முடியலைன்னா ஈவினிங் கூட தண்ணி ஊற்றலாம். ஈவினிங் தான் நல்லது. மார்னிங் அவங்களுக்கு நைட்டு ஃபுல்லாக பனி பெய்யுது இல்லையா, அப்போது அந்த லீஃப் பனி எல்லாம் இலையில பட்டு அவங்களுக்கு ஈரப்பதம் இருக்கும். ஒரு செடி இருந்தாலே நமக்கு தேவையான ஹேர் ஆயில் ரெடி பண்ணிடலாம். எனக்கு இந்த ஒரு செடியே தாராளமாக இருக்குது. இந்த ஒரு பிளான்ட்டை வச்சு தான் ரோஸ்மேரி வாட்டரும் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். முன்னாடி எல்லாம் இந்த லீஃப் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருந்தேன். இப்போது அது என்ன லீஃப்னு கூட தெரியாது. ஆனால் இதோட ஸ்மெல் தான் அந்த லீஃபுக்கும் இருக்கும். ரோஸ்மேரி வாட்டர் ரெடி பண்ணால் ஒரு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் இருக்கும். ஆயில் ரெடி பண்ணால் 3 மாதத்துக்கு தான் இருக்கும். 3 மாதத்துக்கு மேலேயும் இருக்கும். ஆனால் எனக்கு குட்டி செடி இல்லையா, அதிலிருந்து கிடைக்கிற லீஃபை வச்சு தான் நான் 3 மாதத்துக்கான ஆயில் மட்டும்தான் எனக்கு ரெடி பண்ண முடியும். பின்ன கொஞ்சம் வாட்டரும் ரெடி பண்ணுவேன். அதுக்குள்ளே செடி மொட்டையாயிடும். பின்ன அது 3 மாதம் ஆகணும் இல்லையா செடி ரெடி ஆகிறதுக்கு. கட் பண்ணதுக்கப்புறம் உரம் கொடுக்கணும். கரெக்டாக வாட்டர் சப்ளை பண்ணிடுச்சுன்னா செடி மீண்டும் தளன்னு வந்துடும். குழந்தைங்களை பராமரிக்கிறது மாதிரி தான் அவங்களையும் பராமரிக்கணும். இல்லைன்னா நம்ம வீட்டில் அந்த செடி இருக்காது. தேங்க்யூ.